உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வெயிட் லாஸ்னா என்ன? வெயிட் லாஸ் பண்றது எப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, வெயிட் லாஸ் எப்படி பண்றது? இந்த ஃபுட் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா? இந்த ட்ரிங்க்க குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுமா? இந்த எக்ஸர்சைஸ மட்டும் டெய்லியும் பண்ணா வெயிட் லாஸ் ஆகுமா? அப்படின்னு நெறைய கேட்குறாங்க. எந்த ஃபுட்ட சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் நடக்காது. எந்த ட்ரிங்க்க குடிச்சாலுமே வெயிட் லாஸ் நடக்காது. எந்த எக்ஸர்சைஸ் மட்டுமே பண்ணாலும் வெயிட் லாஸ் நடக்காது. அன்லெஸ் அதர்வைஸ் நாம கலோரி டெஃபிஷியன்சில இல்லன்னா, இது எதுவுமே நடக்காது. கலோரி டெஃபிஷியன்சில இருந்தா மட்டும் தான் நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும். ஃபண்டமெண்டலான வெயிட் லாஸ் பத்தின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போற முக்கியமான 4 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஆர்னா என்ன? டிடிஇனா என்ன? கலோரி டெஃபிஷியன்சினா என்ன? கலோரி டெஃபிஷியன்சிய ஃபாலோ பண்ணி எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம்? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பிஎம்ஆர்னா பேசல் மெட்டபாலிக் ரேட். பேசல் மெட்டபாலிக் ரேட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அத பத்தி பெரிய காம்ப்ளிகேட்டடான திங்ஸ்லாம் நான் எதுவும் சொல்லப் போறது கிடையாது. இப்போ நம்ம பாடி வந்து பேசிக்கா எந்த பிசிக்கல் மூவ்மெண்ட்டுமே இல்லாம ரெஸ்டிங் பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோமா ஸ்டேஜ்லயே இருக்கோம்னு வச்சுக்கங்க. அந்த டைம்ல நம்ம பாடியில இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும். ஈவன் நம்ம கோமா ஸ்டேஜில் இருந்தால் கூட இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், லிவர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இதனோட ஃபங்க்ஷனிங்க்கு எடுத்துக்கூடிய அந்த பேசிக் எனர்ஜியை தான் நாம் வந்து பிஎம்ஆர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பிஎம்ஆர்ன்றது நம்ம பாடி வந்து ரெஸ்டிங் பொசிஷனில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம வந்து பிஎம்ஆர் சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிடிஇ. டிடிஇனா என்னென்னா டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பிஎம்ஆர்னா இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் வீட்டில் நம்ம டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி நடந்தாலோ நின்னாலோ ஈவன் உட்காந்தா கூட சம் எனர்ஜி வந்து நமக்கு ஸ்பெண்ட் ஆகும். நம்ம ஃபிசிக்கலாக ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணால் தான் கலோரிஸ் பேர்ன் ஆகும் கிடையாது. சும்மாவே நீங்கள் உட்காந்துட்டு இருந்தால் கூட கலோரிஸ் பேர்ன் ஆகும், நடந்தாலும் கலோரிஸ் பேர்ன் ஆகும். இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த பிஎம்ஆரை விட எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கலோரிஸ் கன்சியூம் சம் கலோரிஸை பேர்ன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த பிஎம்ஆர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பேர்ன் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் டிடிஇ. டிடிஇனா டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இந்த பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எடுக்கக்கூடிய எனர்ஜி ப்ளஸ் உங்களோட டெய்லி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்னால நீங்கள் பேர்ன் பண்ணக்கூடிய கலோரிஸும் சேர்ந்தது தான் இந்த டிடிஇ. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பிஎம்ஆர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும், டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது கலோரி டெஃபிஷியன்சி. கலோரி டெஃபிஷியன்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான எனர்ஜியிலேருந்து கம்மியான எனர்ஜியை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கலோரி டெஃபிஷியன்ட். இந்த கலோரி டெஃபிஷியன்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது? பேஸ்ட் ஆன் பிஎம்ஆரா இல்லை டிடிஇயா? ஓகே, அதுதான் நம்ம முக்கியமாக நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பிஎம்ஆரை வச்சு தான் நம்ம கலோரி டெஃபிஷியன்சி கிரியேட் பண்ணோம் அப்படின்றது. பிஎம்ஆரை வச்சு மட்டுமே நம்ம கலோரி டெஃபிஷியன்சி கிரியேட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு பிஎம்ஆர்னா என்ன, டிடின்னு என்னன்னு சொல்லிட்டு நான் 2 டிஃபரன்ஷியேஷன் கொடுத்துருக்கேன். நம்ம எப்பவுமே கலோரி டெஃபிஷியன்சியில் கிரியேட் பண்ணுறது எதை வச்சு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டிடிஇ தட் இஸ் டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான எனர்ஜியை தான் நம்ம வந்து டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். அதை விட கம்மியான கலோரிஸை நம்ம கன்சியூம் பண்ணோன்னா நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும். அப்படி கன்சியூம் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம கலோரி டெஃபிஷியன்ட் சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 2500 கலோரிஸ் தான் உங்களோட டோட்டல் டிடிஇ வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதை ஒரு 500 கலோரிஸ் நீங்கள் அதை விட கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கலோரி டெஃபிஷியன்ட். ஓகே, அது 500 தான் இல்லை, 200 எடுக்கலாம், 300 கம்மியாக எடுக்கலாம், 400 கம்மியாக எடுக்கலாம். ஓகே, கலோரி டெஃபிஷியன்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்று, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி பேர்ன் பண்ணியும் கலோரி டெஃபிஷியன்சி கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டெய்லி எடுத்துக்கிற ஃபுட் இன்டேக்கில் சம் மாட்ரேஷன் பண்ணி குறைச்சி எடுத்துக்கிட்டு குறைவான கலோரிஸை எடுத்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் லாஸ் எப்படி நடக்குது அப்படின்னா கலோரி டெஃபிஷியன்ட்டில் இருந்தோன்னா வெயிட் லாஸ் நடக்கும். கலோரி டெஃபிஷியன்ட் வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எதாவது ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணி பேர்ன் பண்ணுறதுனால கலோரி டெஃபிஷியன்சி கிரியேட் பண்ண முடியும். இல்லை நம்ம நார்மலாக எடுத்துக்கிற ஃபுட் டயட்டில் சேஞ்சஸ் பண்ணி குறைச்சலாக கலோரிஸை கன்சியூம் பண்ணாலும் நம்ம கலோரி டெஃபிஷியன்சி கிரியேட் பண்ண முடியும். இல்லை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். அதாவது கொஞ்சம் ஃபுட்டை வந்து கொஞ்சம் ஒரு 200 கலோரிஸை கம்மி பண்ணியும் ஒரு 200 கலோரிஸை பேர்ன் பண்ணியும் நம்ம கலோரி டெஃபிஷியன்சி கிரியேட் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் அவர் சாய்ஸ். ஸோ பேலன்ஸ்டாக பண்ணுறது தான் நல்லதுன்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஸோ ஃபுட் டயட் கலோரிஸை கம்மியாக கன்சியூம் பண்ணியும்
கலோரி டெஃபிஷியன்சியை கிரியேட் பண்ணலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியும் கலோரி டெஃபிஷியன்சி கிரியேட் பண்ணலாம். ஆனால் ரெண்டுத்தையும் கலந்து பண்ணுறது தான் பெட்டர் அட்வைஸ்ன்னு நான் சொல்லுவேன். அடுத்து எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஸோ இந்த டிடிஇ எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ நாம் ஏதாவது ஃபிசிக்கலாக ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணணுமானா அப்படியும் பண்ணலாம். அவ்வளோ சிரமம்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ பிஎம்ஆர் இன்ட்டு சம் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் தான் இந்த டிடின்றது வேல்யூ. இந்த ஃபேக்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.2லேருந்து 1.9 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டரோட வேல்யூ எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவலில் இருக்கும், செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்குமா, இல்லை லைட்லி ஆக்டிவாக இருக்குமா, இல்லை மாட்ரேட்லி ஆக்டிவில் இருக்குமா, இல்லை வந்து நல்ல ஹெவி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் இருக்குமான்றது பொறுத்து தான் இந்த பிஎம்ஆர் இன்டூ இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் சொல்கிறோம் இல்லையா, இந்த வேல்யூ வந்து 1.2லேருந்து 1.9ன்றது மாறுறது இந்த நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாம் வந்து ஒரு பென் இல்லை பேப்பரை வச்சு கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு போங்க கூகுளில் உங்களுக்கு டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட்டர்னு போடுங்க. உங்களுக்கு ஈஸியாக உங்களோட சில இன்புட் கொடுத்தாவே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அந்த கால்குலேட்டரில் ஜஸ்ட்டு உங்களோட ஏஜ், செக்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைல் கேட்கும். இது 3 இல்லை இன்னும் 1 ஆர் 2 எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கேட்கும். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை கால்குலேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2500 கலோரிஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது அவர் வெயிட் லாஸ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது 2500 கலோரிஸ் தான் அவரோட டோட்டல் டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு அவர் கால்குலேட்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவர் வெயிட் லாஸ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2500 கலோரிஸை விட கம்மியான கலோரிஸை கன்சியூம் பண்ணார்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு சம் டேஸ் கழித்து அவருக்கு வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வெயிட் லாஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 கேஜி வெயிட் குறைக்கணும்னா எவ்வளோ கலோரிஸை நீங்கள் டெஃபிஷியன்சியில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது ஒரு நாளைக்கு 500 கலோரிஸ் வந்து நீங்கள் டெஃபிஷியன்சியை கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனுக்கு 2500 கலோரிஸ் வந்து தேவைப்படுது. ஆனால் அவர் வந்து 500 கலோரிஸை வந்து குறைச்சலாக எடுத்துக்கிறாரு. ஓகே, அதாவது 2000 கலோரிஸ் தான் வந்து அவர் கன்சியூம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ எவ்வளோ கலோரிஸை வந்து அவர் குறைச்சலாக எடுத்துக்கிறார்? 500 கலோரிஸ். ஸோ டெஃபிஷியன்சி எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காருன்னா 500 கலோரிஸை அவர் வந்து டெஃபிஷியன்சியாக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ 1 கேஜி அப்படின்றது எவ்வளோன்னா 1 கேஜி ஆஃப் ஃபேட் அப்படின்றது எவ்வளோன்னா 7700 கலோரிஸ். ஓகே, 1 கேஜின்றது 1 கேஜி நீங்கள் வெயிட்டு குறைக்கணும்னா 7700 கலோரிஸை வந்து நீங்கள் டெஃபிஷியன்சியாக கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே, இது நீங்கள் எத்தனை நாளில் கிரியேட் பண்ணுறதை பொறுத்து அத்தனை நாளில் உங்களுக்கு 1 கேஜி வெயிட் லாஸ் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 500 கலோரிஸை வந்து நீங்கள் டெஃபிஷியன்சியாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஸோ 7700 டிவைட் பை 500 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 15 டேஸ். ஓகே, 15 நாள் நீங்கள் இந்த ஒரு நாளைக்கு 500 கலோரிஸ் டெஃபிஷியன்சியில் இருக்கும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 கிலோ வந்து 15 நாளில் குறையும். ஓகே, இதே நீங்கள் ஒரு 800 கலோரிஸ் டெஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10 டேஸில் உங்களுக்கு 1 கேஜி ஆஃப் ஃபேட் வந்து குறையும். ஓகே, ஸோ எவ்வளோ குறைக்கணும் அப்படின்றதும் எக்ஸ்ட்ராவாக பர்ன் பண்ணியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுட் இன்டேக் கம்மியான கலோரிஸை கன்சியூம் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் என்னோட பெஸ்ட் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்ந்து மாட்ரேஷனாக பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 500 கலோரிஸை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 200 கலோரிஸை பர்ன் பண்ணுறதுனாலையோ 300 கலோரிஸை கம்மியாக கன்சியூம் பண்ணுறதுனாலையுமே சேர்ந்து 500 கலோரிஸை நீங்கள் டெஃபிஷியன்சியை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ 500 கலோரிஸை நீங்கள் ஃபுட்டில் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பர்ன் பண்ணலாம். ஸோ எவ்வளோ கேஜி எத்தனை நாளில் நீங்கள் குறைக்கணும் டிசைட் பண்ணுங்கள் முதல்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ரஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முதல்ல முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபண்டமெண்டல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கலோரி டெஃபிஷியன்சி தான். இந்த கலோரி டெஃபிஷியன்சி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல கூகுளுக்கு போங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட்டரை சர்ச் பண்ணுங்கள். அதில் சம் இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜின்னு தெரிய வரும். அந்த எனர்ஜியை விட கொஞ்சமான எனர்ஜியை கன்சியூம் பண்ணுங்கள். அதாவது ஒரு 500 to 600 கலோரிஸை வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணியோ இல்லை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு வாக்கிங்கோ இல்லை ரன்னிங்கோ ஜாகிங்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணியோ நீங்கள் டோட்டலாக ஒரு மாட்ரேஷனாக 500 to 800 கலோரிஸை பர்ன் பண்ணுறீங்க. டெஃபிஷியன்சி 500 to 800 கலோரிஸ் டெஃபிஷியன்சி கிரியேட் பண்ணிங்கன்னா 10 நாள்லையோ இல்லை 15 நாள்லையோ உங்களால் 1 கிலோவை குறைக்க முடியும். ஓகே, ஸோ நமக்கு வெயிட் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இதை விட நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ 2500 கலோரிஸ் தான் ஒரு பர்சனுக்கு தேவைப்படுதுன்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. அவர் வந்து அதை விட அதிகமான கலோரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 3000 கலோரிஸோ இல்லை 3500 கலோரிஸோ எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஸோ அவருக்கு வந்து ஒரு 5 டேஸில் இல்லை வித்தின் 10 டேஸில் 1 கேஜி வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெய்லி அவர் அவருக்கு தேவையான
கலோரிஸ் ரெக்குவயர்மெண்ட்லேருந்து அதிகமாக எடுத்துக்க அவர் வெயிட் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது முதல்ல இதனால தான். ஸோ நமக்கு தேவையான கலோரிஸ்லேருந்து அதிகமான கலோரிஸை கன்சியூம் பண்ணுறதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். தேவையான கலோரிஸை விட கம்மியான கலோரிஸை நம்ம எடுக்கிறதுனாலையோ இல்லை பேர்ன் பண்ணுறதுனாலையோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான 100% வெயிட் லாஸ் இப்படி தான் நடக்குது. ஸோ இந்த ட்ரிங்க்கை குடித்தா வெயிட் லாஸ் ஆகும், இந்த ஃபேட் பர்னர் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும், இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும், இந்த ஹெர்பல் பவுடர் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எல்லாமே எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணினா கலோரி டிஃபிஷியன்சி தான். ஸோ இதை குடித்தாலோ இதை எடுத்தாலோ இந்த ஃபுட்டு எடுத்தாலோலாம் வெயிட் லாஸ் நடக்காது. நீங்கள் கலோரி டிஃபிஷியன்சியில் இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் செந்தில்ஸ் கிச்சன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வெயிட் லாஸ் சம்மந்தமான வேறு என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.